Hey, hello and welcome back to another video. Recent timeல வந்து DeepSeek வந்து ChatGPT ஓவர்டேக் பண்ணிடுச்சு. ஒரு ஏஐ கிட்ட தோத்து போயிடுச்சு, அதோட வேலை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபன்னி மீம்ஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியுது இன்டர்நெட்டில். பட் ஸ்டில் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட் ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு பெரிய இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இது மூலிமா நிறைய பேருடைய ஜாபை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஸ்டில் அதுக்கு வந்து நிறைய டைமும் வந்து எடுக்கும். அப்போ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஜென்ரேஷன் ரிசோர்ஸ்க்கு, லைக் டெக்னிக்கல் எம்ப்ளாயிஸ்க்காக இருக்கட்டும், ஆர் டெக் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் சிஎஸ்சி படிக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டில் உள்ள வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஜென்ரேட்டிவ் ஏஐ பற்றின ஒரு ஓவர்வியூ ஆச்சு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களால கோயிங் ஃபார்வர்ட் இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ ஜென்ஏஐ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்கள் டெக்கில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இல்லைனாலுமே ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, இப்போ ஏஐ அப்படிங்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹியூமன் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு திங்க் பண்ணுறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை அச்சீவ் பண்ணுற அளவுக்கு ஒரு மெஷின் வந்து பண்ணக்கூடியது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம திங்க் பண்ணுற மாதிரியே ஒரு மிஷின் திங்க் பண்ணால் என்ன அப்படிங்கிறத ஒரு ஐடியா மூலயமா தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து க்ரியேட் ஆச்சு. அப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் லைக் ஆர்ட்டாக இருக்கட்டும், ஒரு நம்ம வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வந்து ஒரு பெயிண்டிங் வந்து வரைகிறோம், நம்ம வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறோம், நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இது மாதிரியான கண்டென்ட்ஸை ஒரு ஏஐ வந்து க்ரியேட் பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது. இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது கண்டென்ட்டை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ. நம்ம எப்படி ஒரு கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுறோமோ அது மாதிரி ஒரு கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ. ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு இதை வச்சு நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறப்போ, ஹியூமன்ஸ் மாதிரியே டெக்ஸ்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி அதை அச்சீவ் பண்ணியிருக்கு. ஹியூமன்ஸ் மாதிரி இமேஜஸ், அதாவது பெயிண்டிங்ஸ், ஆர்ட்டை ஜென்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதோட கெப்பாசிட்டி வந்து வளர்ந்துருக்கு. ஹியூமன்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய வீடியோ மாதிரி நம்ம வந்து ஒரு கேமரா எடுத்து ஒரு ஷூட்டிங் வச்சு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு க்ரியேட் பண்ணக்கூடிய வீடியோ க்ரியேட் பண்ணுற அளவுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, அதுக்கு பேக் எண்டில் சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கான்செப்ட்ஸ் வந்து மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், தென் ஃபைனலி ஜென்ரல் அட்வைசரியல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, ஒரு மிஷின் ஹியூமன்ஸுடைய ஹெல்ப்பு பெருசாக இல்லாமல் அதுவே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் வந்து டெவலப் பண்ணி அதை லேர்ன் பண்ணி அது மூலிமா ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவோம். இந்த ஏஐ அப்படிங்கிற விஷயத்தில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போயிட்டு ஒரு மைக்ரோசாஃப்ட் டிசைனர்லையோ இல்லை எனி அதர் இமேஜ் ஜெனரேட்டிவ் ஏஐயில் போயிட்டு நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்டை வந்து கொடுக்குறோம். கிரியேட் மீ ரெட் கலர் மவுண்டைன் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆக்சுவல் ரெட் கலர் மவுண்டைனோட இமேஜ் அது வந்து கிரியேட் பண்ணும். பட் இதுக்கு பேக் எண்டில் இதுக்கு வந்து எவ்வளோ விஷயம் தேவைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நான் பின்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதுக்கு பேக் எண்டில் வந்து என்னெல்லாம் நமக்கு அந்த மிஷின்ஸ்க்கு வந்து தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னா, நம்ம ஹியூமன் மாதிரியே திங்க் பண்ணக்கூடிய ஒரு அல்காரிதம் தேவைப்பட்டிருக்கும். இதுதான் மவுண்டைன், இதுதான் கலரு, இந்த கலரை இந்த மவுண்டைனுக்கு நீ அப்ளை பண்ண அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற அந்த அறிவு இந்த மிஷினுக்கு எப்படி போயிருக்கும் அப்படின்னா, அங்கே தான் நம்மளுக்கு மிஷின் லேர்னிங் வந்து தேவைப்படுது. மிஷின் லேர்னிங்கில் நம்ம வந்து லைக் நம்ம அப்படி ஆஸ் இன் ஒரு ஹியூமன் சயின்டிஸ்ட்டோ ஆர் சம்மொன் ஹூ டெவலப்டு ஏஐ, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை அதுக்கு வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி பல லட்சம் மவுண்டைன்ஸோடைய இமேஜஸை அந்த மிஷின்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி கிரியேட் பண்ணுறது, இதுதான் மவுண்டைன் அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும் இல்லையா அந்த மிஷினை. அதுக்கான தேவையான எல்லா டேட்டாவையும் ஃபீட் பண்ணி அந்த டேட்டாவை அந்த அல்காரிதம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு ரொம்ப சூப்பரான கான்செப்ட். இந்த அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த நம்ம வந்து மிஷின் லேர்னிங்கை 2 டைப்ஸாக வந்து பிரிக்கலாம். ஒன்று சூப்பர்வைஸ்டு லேர்னிங், இன்னொன்று அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது. அப்போ இந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கோடைய பர்பஸ் என்னவாக இருக்குன்னா, இந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் நீ வந்து லேர்ன் பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து மிஷினுக்கு சொல்லி அதுக்கு மட்டும் அதை வந்து ட்ரைன் பண்ணுறது. அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது அதுக்கு எந்த ஒரு டார்கெட்டோ ஒரு டெஸ்டினேஷனோ கொடுக்காம
ஜஸ்ட்டு லேர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ அந்த மெஷின் இருக்கிற எல்லா அவைலபிள் டேட்டாவை வச்சு அதால் என்னெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் லேர்ன் பண்ணுறது தான் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒரு ரொம்ப சூப்பர் எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பர்டிகுலர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூபிஎஸ்சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இந்தியாவில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ஃபோக்கஸ்டு லேர்ன் பண்ணுறவங்கள நம்ம சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னுமே, எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ண ஒருத்தவங்க அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னுமே நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு 100% அப்ராக்சிமேட் டேட்டா வந்து கிடையாது. ஸோ இப்போது அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்எல்எம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு. இது வந்து பர்டிகுலர்லி டெக்ஸ்ட் கிரியேஷன்ஸ்க்கு மட்டுமே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மாடல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஹியூமன் டு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் வந்து எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அந்த சேம் லெவல் ஆஃப் கெப்பாசிட்டியை ஒரு மிஷினுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ ஒன்லி ஃபார் டெக்ஸ்ட் கம்யூனிகேஷனுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சப்போ தான் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணாங்க. இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஹியூமன் டு ஹியூமன் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அது மாதிரி பல லட்சம் ஆர் பல கோடி டேட்டா, அது வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பல லட்சம் ஆர் பல கோடி டேட்டாவை மெஷின்ஸ்க்கு ஃபீட் பண்ணி இப்படி தான் ஹியூமன்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இதை வந்து கேட்டால் ஹியூமன்ஸ் இதை வந்து ஆன்சராக வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டேட்டாஸை, பல லட்சம் டேட்டாஸை மிஷினுக்கு ஃபீட் பண்ணி அது மூலமா ஒரு மாடலை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த மாடல் தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிறது. அதை பேஸாக வச்சு தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற ChatGPT, ஜெமினி இது எல்லாமே அதை பேஸாக வச்சு டெவலப் ஆன ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் வந்து GAN அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா ஜென்ரல் அட்வைசரியல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் ஜெனரேட்டிவ் அட்வைசரியல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, ஏஐ வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுது, பட் அந்த விஷயம் சரியாக தப்பா அப்படிங்கிறது அந்த ஏஐக்கு எப்படி வந்து தெரியும் அப்படிங்கிறப்போ தான் இந்த GAN அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உள்ளே வருது. ஸோ இந்த GAN கான்செப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அட்டரேட்டர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து கிரியேஷன்ஸ்க்கு, இன்னொன்று அந்த கிரியேஷனை வேலிடேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னா, அது உள்ளே இருக்கிற இன்னொரு ஒரு நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ண விஷயம் சரியாக தப்பா அப்படிங்கிற ஒரு வேலிடேஷனும் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அன்டில் அந்த மிஷின் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேட் அடைகிற வரைக்கும் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும், அது சரியாக தப்பா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணும். அகெயின் இந்த ரொட்டைன் திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கும் அன்டில் அந்த ஏஐக்கு வந்து அவங்க வந்து ஒரு கண்டிஷன் வச்சுருப்பாங்க. இது வந்து எப்போ இந்த லூப் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறப்போ ஒரு பெர்ஃபெக்ஷன் மெட்ரிக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மெட்ரிக்ஸை ரீச் ஆகிறப்போ இது வந்து ஸ்டாப் ஆகலாம், ஆர்எல்ஸ் அந்த லூப் கண்டினியூ ஆகிட்டும் வந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஏஐ ஜென்ரேட்டிவ் ஏஐயோடைய முக்கியமான 4 கான்செப்ட்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த கான்செப்ட்ஸை பேஸாக வச்சு தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது. இதில் வந்து இப்போ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது, இதோட ஒர்க் ஃப்ளோ என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டேட்டா இன்புட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவைப்படும். அப்படின்னா என்னென்னா, நம்ம இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய இமேஜஸ்ஸு, டெக்ஸ்ட்டு, வீடியோஸ் இது எல்லாம் தான் வந்து நம்ம இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு எல்எல்எம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஆக்சுவல் கம்யூனிகேஷன் டேட்டா வந்து தேவைப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக்கோடைய டேட்டாஸு, லைக் நான் வந்து எக்ஸாக்டாக வந்து சொல்லலை, பட் அது மாதிரியான டேட்டாஸ் ஃபேஸ்புக்கில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், மெசேஞ்சரில் கம்யூனிகேட் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி கம்யூனிகேஷன் டேட்டாவை வச்சு மட்டும்தான் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். பட் அதுக்கான இன்புட் அவங்க எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து விசிபிலிட்டி வந்து கிடையாது. பட் ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கு வந்து ஒரு டேட்டா இன்புட் தேவை. நம்ம சொன்ன மாதிரி இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய இமேஜஸ்ஸு, டெக்ஸ்ட்டு, கம்யூனிகேஷன்ஸு, வீடியோஸ் இது எல்லாம் தான் நம்ம இன்புட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதை வந்து அவங்க பல கோடி டேட்டாவோ எனி எக்ஸ் நம்பர் ஆஃப் டேட்டாஸை அதுக்கு வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அன்டில் அந்த மிஷின் அந்த மாடல் வந்து ஒரு பெர்ஃபெக்டான அவுட்புட் கொடுக்குற வரைக்கும் அந்த இன்புட்ஸை வந்து அவங்க வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இன்புட்டை வாங்கின உடனேவே பேட்டர்ன் ரெகாக்னிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1,00,000 மவுண்டெயின்ஸை அந்த மிஷினுக்கு கொடுத்து இதுதான் மவுண்டெயின் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, மவுண்டெயின் வேறு வேறு ஷேப்ஸில் வந்து இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊர்லேயே வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்க மவுண்டெயின் ஒரு ஷேப்பில் இருக்கும், ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற மவுண்டெயின்ஸ் வேறு ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் ரெகாக்னிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மவுண்டெயின் அப்படிங்கிறதான ஷேப் என்ன,
அதோடைய அட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத மிஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இந்த பேட்டர்ன் ரெகாக்னிஷன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கிட்ட அவைலபிளாக இருக்கக்கூடிய டேட்டாவில் இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸ் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி ஓகே இதுதான் மவுண்டெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த மிஷினுக்கு வந்து வரும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறமா நம்ம போயிட்டு எனக்கு வந்து ஒரு ரெட் கலர் மவுண்டெயினை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக அது வந்து கிரியேட் பண்ணும். அந்த கண்டென்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்குற விஷயங்கள். லைக் நம்ம இப்போ வந்து இமேஜ் ஜென்ரேஷனில் மிட் ஜர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ வந்து ஒரு ரொம்ப அட்வான்ஸ்ட் ஏஐ அப்படின்னு சொல்லலாம். அந்த மிட் ஜர்னி அப்படிங்கிற ஏஐ வந்து நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான இமேஜஸை வெளியே வந்து கொடுக்கும். அனதர் இமேஜ் ஜென்ரேட்டிவ் சூப்பராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டிசைனர் அப்படிங்கிற ஒரு ஏஐ இருக்குது. அதுவுமே நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற அவுட்புட்டை வந்து ரொம்ப சூப்பராக வந்து வெளியே கொடுக்கும். அப்போ அந்த கண்டென்ட் நம்ம பார்க்குற அந்த இமேஜஸ் தான் அதோடைய கண்டென்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதோடைய ஃபைனல் அண்ட் முக்கியமான ப்ராசஸ் இந்த ஒர்க் ஃப்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஏஐ வந்து இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு இருந்திருக்காது. இதை விட கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்கும். பட் இன்றைக்கி அதோட கெப்பாசிட்டி இன்னும் பெட்டராக டெவலப் ஆகிருக்கும். அதுக்கு பேக் எண்டில் இருக்கிற ரீசன் என்ன அப்படின்னா அந்த ரீஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது. அங்கே தான் வந்து நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் GAN ஜென்ரல் அட்வைசரி நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ளே ஆகுது. அது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுது, அது கரெக்டாக தப்பான்ற வேலிடேட் பண்ணுது. ஸோ இந்த வேலிடேஷன் நடக்க 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 அதோடைய கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டே வந்து போயிட்டே இருக்கும். அதுதான் நம்ம ரீஃபைன்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐயில் இதோட ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டேட்டா இன்புட் வந்து தேவைப்படுது. அந்த டேட்டா இன்புட் மூலமா வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்னை அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, ரெக்காக்னைஸ் பண்ணுது. இந்த பேட்டர்ன் ரெக்காக்னைஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கண்டென்ட் அது வந்து கிரியேட் பண்ணுது. கண்டென்ட் கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அது கிரியேட் பண்ண கண்டென்ட் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற ஒரு ரீஃபைன்மெண்ட் ப்ராக்ரஸ் அங்கே நடந்துகிட்டே இருக்குது. இதுதான் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐயோடைய ஒர்க் ஃப்ளோ. இப்போ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது எங்கெல்லாம் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு யூஸ் பண்ணப்பட்டுருக்கு அப்படின்னா முக்கியமாக கண்டென்ட் கிரியேஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று வந்து கஸ்டமர் கேர் சர்வீஸ் லைக் டெக்ஸ்ட் பேஸ்ட் சர்வீசஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்புறம் ஆர்ட் ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி டேட்டுக்கு இது ஒரு கெப்பாசிட்டி வந்து இருந்துகிட்ருக்கு. பட் கோயிங் ஃபியூச்சர் இதோட கெப்பாசிட்டி இன்னும் பெட்டராக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது வேர்ல்டில் இருக்க ஃபியூ காமன் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஏஐ அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ நம்மக்கிட்ட GPT-3 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த GPT-3 அப்படிங்கிறத பேஸாக வச்சு தான் டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏஐஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். இந்த GPT-3 மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து நம்ம வந்து லைக் ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் பில்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை பேஸாக வச்சு தான் இந்த டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏஐ எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து DALL-E 2 அப்படிங்கிற இன்னொரு ஒரு ஏஐ வந்து லைக் மாடல்ஸ் இருக்குது. அந்த மாடலை பேஸாக வச்சு தான் இமேஜ் ஜென்ரேஷன் எல்லாமே வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அது மாதிரி மிட் ஜர்னி வச்சு தான் நம்ம ஆர்ட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ஜோக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஜோக் பாக்ஸை பேஸாக வச்சு தான் மியூசிக் கண்டென்ட் ஜென்ரேஷன் ஏஐஸ் எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த ஏஐ மாடல்ஸை பேஸாக வச்சு தான் ஒரு ஏஐ வந்து ஒர்க் வந்து ஆகும். ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ கிளான்ஸு. ஸோ கோயிங் ஃபியூச்சர் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய மாடல்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாடல்ஸை பேஸாக வச்சு இன்னும் நிறைய விஷயங்களில் இந்த ஏஐ வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிறது மூலிமா நம்மளால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜென்ஏஐ வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வேலையும் வந்து தூக்கிடுமா டெக் ரிலேட்டட் ஜாப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சாத்தியக்கூறே வந்து கிடையவே கிடையாது. பட் ஸ்டில் இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நிறைய விஷயங்களுக்கு இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயமோ ஆர் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயமோ இன் ஜென்ரல் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ஒர்க்கை கம்மி பண்ணுறதுக்கு இந்த ஏஐ வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதனால இந்த ஏஐயை கற்றுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம எல்லாருக்கும் வந்து இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவர்வியூ உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டட் வீடியோ நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.